சென்னை பெரியபாளையம் சித்த வித்தியார்த்திகள் அறக்கட்டளை எண்ணிலா சித்தர்கள் இங்கு ஜீவசமாதி உள்ளது. திண்டுக்கல் வேடசந்தூர் புதுப்பட்டி வடமதுரையில் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் அருள்மிகு சித்தர் கல்லேடி பிரம்மம் அவருடைய முற்பிறவி ஜீவசமாதி குரு பூஜை காணொளி உங்களுக்காக அன்புடன் யோகதண்டம். சென்னை ரெட் ஹில்ஸ் செங்குன்றம் நம்ம புகழ்பெற்ற பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியோடைய சமாதி இருக்கிற இடம் தாமரைப்பாக்கம். ரெட் ஹில்ஸ், சென்னை ரெட் ஹில்ஸ். அதுலேருந்து திருவள்ளூர் வர வழி, சென்னை ரெட் ஹில்ஸ் திருவள்ளூர் வர வழி. இது நேராக போனால் திருவள்ளூர் போகும். இந்த இடத்து பக்கம் ஆவடி போகிற வழி, ஆவடியிலேருந்து வரலாம். இது பெரியபாளையம் போகிற வழி. இந்த திருவள்ளூர் போகிற வழியில் கோரி அம்மா தர்கா இருக்குது. அப்புறம் சித்தர்கள் சமாதி அங்கே நிறைய இருக்குது. இது ஆவடி போகிற வழி, திருவள்ளூர் போகிற வழி. இது பெரியபாளையம் போகிற வழி. ரோட்சாயணி அம்மா இந்த இடத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் வெங்கல் முனிவர்னு ஒரு சித்தர் சமாதி ரோட்லேயே இருக்குது. அதை பார்க்கலாம். இந்த தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்டில் நம்ம நிற்கிறோம். சென்னை செங்குன்றம் ரெட் ஹில்ஸு, அதாவது திருவள்ளூர் போகிற வழி தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு. இங்கேருந்து நம்ம பெரியபாளையம் போகிற வழி. இப்போ பெரியபாளையம் போகிற வழியில் இருக்கிறோம். இந்த ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் வெங்கல் முனிவர் சமாதி. இந்த இடத்துல ஒரு புத்துக்கோயில் இருக்குது. இதுலேருந்து அந்த இடத்துல தான் வெங்கல் முனிவர் ஜீவசமாதி. மெட்ரோ வாட்டர், சென்னை மெட்ரோ வாட்டருக்கு பெரிய ஆஃபீஸ் இருக்கும், அதான் அடையாளம். எதுக்கு ஒரு அம்மன் கோயில் இருக்கும். ரோடு போடுறாங்க, போர்டெல்லாம் வச்சு பைபாஸ் 6 வழி சாலை வருதான். அந்த மரத்துக்கு கீழே தான் வெங்கல் முனிவர் ஜீவசமாதி இருக்குது. பார்க்கறதுக்கு பிள்ளையார் கோயில் மாதிரி தெரியும். இது வெங்கல் முனிவர் ஜீவசமாதி நிறைய பேருக்கு தெரியாது. தாமரைப்பாக்கம் கூட்டுறோன்னு நான் நடந்தே வந்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கும். இங்கெல்லாம் 6 வழி பாதை வருதுன்னு கொஞ்சம் வேலையெல்லாம் நடக்குது. பாருங்கள், சாமியோட ஜீவசமாதி இந்த மாதிரி ரோட்டுக்கிட்ட இருக்கா. இப்போது இங்கே சென்னை தாமரைப்பாக்கம் மண்டலம் மெட்ரோ வாட்டர், சென்னை குடிநீருக்கு ஒரு அலுவலகம் இருக்குது. இது உள்பக்கம் பெரிய இடம், இடங்கள்லாம் இருக்குது. இந்த இடம்லாம் இந்த 2-3 சமாதியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அடையாளமே இல்லை. இதுக்குள்ளே ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அதை இடத்துக்காரங்க குடிநீர் வாரியத்துக்கு கொடுத்துட்டாங்க, அல்லது கவர்மெண்ட்டே எடுத்துக்கிச்சு. எதிர்க்க ஒரு அம்மன் கோயில் இருக்குது, முத்தேவியர் அம்மன் கோயில். இதுதான் மெட்ரோ வாட்டருக்கு உள்ள. இங்கே இன்னொரு சித்தர் ஜீவசமாதி இருக்குது. இது நம்ம பெரியபாளையம் போகிற வழி. இந்த இடம் தான் வெங்கல் முனிவருடைய ஜீவசமாதி. இங்கே அணைக்கட்டுன்ற இடம், நவசக்தி விநாயகர், இதுதான் வெங்கல் முனிவர் ஜீவசமாதி. அணைக்கட்டுன்றது அந்த இடத்துல அணைக்கட்டு தெரியுது, அதுதான் அணைக்கட்டு. பெரியபாளையம் போகிற வழி, ஆஞ்சநேயர், மெட்ரோ வாட்டர், அம்மன் கோயில் எதிர்க்க இருக்கும். ஓம் தத் சத் ஸ்ரீ அரசடி சக்தி விநாயகர் பாரதி சபை துவக்கம் 1942, பதிவு எண் 233/71, தமிழ்நாடு. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா
வெங்கல் முனிவர் குரு வழிபாடு 20, 21, 22 3 நாள் பண்ணியிருக்காங்க. 20, 21, 22 7ஆம் மாதம் 1979. ஏன் 3 நாள் பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து 23 திருப்பள்ளி தெரு சென்னைன்னு இருக்குது. திருப்பள்ளி தெரு வந்து வால்டாக்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, யானைக்கவனி அங்கே தான் திருப்பள்ளி தெருக்கு. அங்கேருந்து வந்து வெள்ளி விழா குழுவினர் சென்னை 1 அந்த பகுதி 1979 25வது வருஷம். 80ன்னு வச்சா அதில் ஒரு 20, இதில் ஒரு 23, 43, 44, 44, 25, 64, 69 வருஷம் ஆச்சா. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகுது. அணைக்கட்டில் நவசக்தி நாராயண ஆலயம் நிறுவிய கைங்கரியம் ஏகாம்பர முதலியார், அமராவதி அம்மன். இவங்க தான் அந்த சாமியின் ஜீவ சமாதியாக இருக்கணும். வெங்கல் முனிவர் ஜீவ சமாதி. பாருங்க, குட்டினி நெரு 10 லட்சம் 250 அறிவகை மூலிகைப்படி சிறப்பு யாகம். நல்லோர் நினைத்த நலம்பெருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கூட பயன்படுத்தலாம். கேட்டு இந்த குரங்கெல்லாம் வந்திருக்கு, பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் இருக்கீங்க. எப்போ பிஸ்கட் வா 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 ஓடியா 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 வாங்க வாங்க வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன பிஸ்கட் பிடிக்காதா? குட்டி மட்டும் எடுத்துக்கிச்சு. பாய் பாய், நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். எந்த ஊர் நீங்கள்? ஐயோ, குட்டியை போய் வரட்டுறேன். அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் poor feeding daily in Abhijit night between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்லேருந்து வடமதுரைன்னு ஒரு இடம், எல்லாபுரம் ஊராட்சி, வடமதுரை தந்தை பெரியவர் நகர் பயணிகள் நல குழாய், வடமதுரை. இது நேராக பெரியபாளையம். பெரியபாளையம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. வெங்கன்ற இடம் இங்கேருந்து 2 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் தாமரைப்பாக்கம் கூட்டுரோடு. நம்ம வந்த வழி இது, இந்த வழி தான். இப்படியே போனால் பெரியபாளையம் போகிற வழி. இது உள்ள சென்னை சித்த வித்தியாதிகள் அறக்கட்டளை இருக்குது. அதில் ஒரு சர்ச்சு இருக்கும். உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக கடை. சென்னை சித்த வித்தியாதிகள் அறக்கட்டளை இதுக்குள்ள. இதுக்கு முன்னாடி ஒரு தெரு இருக்குது. அந்த தெரு வழியாகவும் வரலாம் நீங்கள். அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி அந்த அறக்கட்டளையுடைய பேனர்லாம் இருக்கும். அப்படியும் வரலாம், எப்படியும் வரலாம். அந்த ரோட்லேருந்து வந்து ஒரே ரோடு. நாம் வந்து அந்த தெரு வழியாக அப்படி வந்து இப்போ இப்படி போகிறோம். நான் அந்த இடத்துல சொன்ன பிறகு முன்பக்கமாக ஒரு தெரு இருக்குதுன்னு, அந்த தெரு வழியாக வந்தால் இப்படி வரலாம். அதாவது வழி தெரிஞ்சவங்க. இது மயானம். பெரியபாளையம் வெங்கல் வழியாக வந்தால் வடமதுரைன்னு போட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த தெரு முனைகிற இடத்துல வந்து சித்த வித்தியாதிகளுக்கு ஒரு பேனர் வச்சுருப்பாங்க, அது அடையாளம். அது வழியாக வந்து அப்படி வரலாம். இது வந்து ஊருக்குள்ளே பூந்து வர வழி. சென்னை சித்த வித்யா நிலையம் செல்லும் வழி. அப்படி கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க. சென்னை சித்த வித்யா அறக்கட்டளை நிலையம் எப்படி கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த தெருக்குள்ளே போகணும். பாருங்க, ஒரு ஆள் இல்லை. சாம்பிளுக்கு ஒரு ஆளை காட்டுங்கப்பா. காமிச்சிடலாம். என்னை தவிர இப்போ யாருமே இல்லை. ஒரே ஒரு ஆள். மத்தியானம் 12 மணி ஆச்சு. அங்கே வந்து இப்போது வகுப்பு பயிற்சியெல்லாம் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அங்கே யாராச்சும் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட்டில் ஒரு குருவி கருப்பாக இருக்குது, நல்லா அழகாக வால். இது என்ன குருவி? தேன்சிட்டு குருவியா மைனா குருவியா? அழகாக இருக்குது. குட்டியாக 1 2 இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நல்ல உச்சி வெயில் பாருங்கள். என் நிழல் எனக்கு உச்சி வெயில் 12 மணி. நான் அபிஜித நேரம் வெங்கல் முனிவர்கிட்டே முடிச்சாச்சு. பிஸ்கட்டு அன்னதானம் பண்ணியாச்சு. இது வந்து செங்கல் சூழல்னு நினைக்கிறேன். நான் வாங்கிட்டு வரல பிஸ்கட்டு. இதெல்லாம் காக்காக்கு நாய்க்கு தான். நீங்கள்லாம் நல்ல புல் மேய்ங்க. வெயில் தனியாக இருந்ததுக்காக யாரோ குழந்தைங்களோட போகிறாங்க. சென்னை சித்த வித்தியார்த்திகள் அறக்கட்டளை நெருங்கி வந்துட்டோம். சுற்று வட்டாரத்தில் ஒரு ஆள் இல்லை. ஊர்க்காரங்க வயல் வேலை செஞ்சுட்டு ஏதோ வண்டியில் வராங்க. இதுதான் சித்த வித்தியார்த்திகள் அறக்கட்டளை. இந்த வெளிப்பக்கம் தெரியுது வந்து புதிய அங்கத்தினர்களுக்கான ஜீவசமாதி செய்யப்பட்டது. உள்பக்கம் பழையவங்களுக்கு இருக்குது. இதுதான் வழி. பிரதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கூட்டு ஜபம் சத்தினி அன்னதானம் நடைபெறும். நிலையத்தின் அலுவலக நேரம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. பிரதி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி நாட்களில் செயல்படும் ஜபம் நேரம் மதியம் 12 முதல் 1:15 மணி வரை. அன்னதான நேரம் 1:30 முதல் 2 மணி வரை. குறிப்பு: வெளியூர் வித்தியார்த்திகள் தங்குவதற்கு நிர்வாகத்தை அணுகவும். இப்படிக்கு சென்னை சித்த வித்யா நிலைய அறக்கட்டளை. இது வந்து லேண்ட்லைனு. நம்ம செல்ஃபோன் நம்பருக்கு கொடுப்போம். வணக்கம், உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. இப்போ நம்ம சென்னை பெரியபாளையம் வடமதுரை சென்னை சித்த வித்தியார்த்திகள் அறக்கட்டளை நிலையத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு நான் வந்ததில்லை. எப்போ வந்தேன் அப்படின்னா 2020 ரோஷன் என்ற நண்பர் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவர் வடபழனியில் இருக்கார். சித்த வித்தியார்த்திகளில் அவர் ஒரு வித்தியார்த்தி. இங்கே எதுக்காக வர வச்சார்னா, இந்த இடத்த வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவபிரபாகர் சாமிகள்ன்ற ஒரு இந்த இடத்த வாங்கி அறக்கட்டளை நிறுவி அதனுடைய அங்கத்தினர்களுக்கு வாசியோக பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது உள்பக்கம் குறிப்பிட்ட இடத்துல வந்து லாரி, ஜேசிபி, டிராக்டர் இந்த மாதிரி எந்த வாகனம் வந்தாலும் நின்று போகுது. என்ன காரணம்னு தெரியாமல் இருந்து அவர் 20 ஆண்டுகள் இந்த நிர்வாகத்தை நடத்தி அவரும் இங்கே ஜீவசமாதி ஆகிட்டார். அதுக்கு பிறகு வந்தவங்க 10 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பிரச்சனையோடவே இருந்தாங்க. அப்போ ரோஷன்றவர் என்கிட்ட அதை சொல்லி, நான் இதெல்லாம் பெருசாக செய்யறதில்லை, சரி ஏதோ ஒரு சித்தருடைய அழைப்பினால் உள்ளுக்குள்ளே அவங்க அழைச்சதுனால வந்தேன். இந்த இடத்துல நம்ம திண்டுக்கல், வேடசந்தூர், புதுப்பட்டி, வடமதுரைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கல்லியடி பிரம்மத்தினுடைய ஜீவசமாதி இருக்குது. நேற்று அவருடைய ஜீவசமாதி 83ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றிருக்கு. தை மாதம் விசாக நட்சத்திரம் அடிப்படையில் அவருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குன்றதை எனக்கு அவர் வந்து உணர்த்தினார். நாங்கள் வந்து இந்த மூலிகைப்பொடியை இங்கே வந்து 250 வகை மூலிகைப்பொடியை நம்ம எப்பவுமே யாகம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவது வழக்கம். அப்படி பயன்படுத்தும் போது இங்கே ஒரு அகல் கூட கிடையாது. இவங்களுடைய வழக்கம் அப்படின்னா விளக்கேற்றி தீபம் பண்ணி ஒரே ஒரு தீபம் ஏற்றி தியானம் பண்ணுவாங்க. வள்ளலார் முறையில் ஊதுவத்தி, பூ போடுறது, வழிபாடு பண்ணுறது, அபிஷேகம் இந்த விவகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு குப்பை மேடாக இருக்கிற இடத்துல ஒரு உடஞ்சி போன ஹாஸ்பிட்டல் சிமெண்ட் துண்டில் தான் அந்த கொஞ்சோண்டு மூலிகைப்பொடியை வச்சு சித்தர்களை வேண்டி அதுக்குள்ளே கல்லியடி பிரம்மன் சித்தருடைய முன்பிறவி 500 ஆண்டுகள் முற்பிறவி ஜீவசமாதி இருக்கிறத உணர்ந்து அவங்களுக்கு சொல்லி, அதுக்கு பிறகு உடனடியாக ஜேசிபியை வர சொல்லி அந்த இடத்த சுத்தம் பண்ண செய்ய சொன்னோம். உடனே ஜேசிபி அழகாக இயங்குச்சு. இது வரைக்கும் எல்லா டிராக்டர், லாரி, ஜேசிபி எல்லாம் போய் வருது. அந்த 30 ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை அன்றையோடு சரியாக போச்சு. இது 2020 நடந்தது. அதுக்குரிய காணொலி தனியாக கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அது பிறகு வருடம் தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் நண்பர்கள்லாம் வந்து இங்கே குரு பூஜை செய்கிறது வழக்கம். நேற்று வந்து தை மாதம் விசாக நட்சத்திரம் சென்னை கோடம்பாக்கத்தில் நண்பர்கள்லாம் சேர்ந்து முத்துமகேஷ்ன்றவருடைய வீட்டில் வந்து அதை குரு பூஜையாக செஞ்சதுனால இன்றைக்கி அவங்களால வர முடியல. நேற்றும் என்னால் இங்கே வர முடியல. அதனால் நான் தனியாக இங்கே வந்திருக்கேன். நண்பர்கள் சொல்லியிருந்தேன், யாரும் வரல. நான் தனியாக வந்திருக்கேன்.
அனைவருக்கும் நன்றி. வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். வடகரை சிவானந்த சுவாமிகள் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மகா நினைவு மண்டபம் ஜென்மதினம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரம். சித்த சமாஜ நிறுவனர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர். கேரளா வடகரை சிவானந்த பரமஹம்சர் சொல்லுவாங்க. கிராம மக்கள் சாப்பாட்டுக்காக வந்திருக்காங்க. பொதுமக்கள் உணவு அருந்தும் இடம். இவர் தான் இது நிறுவனர். 30 ஆண்டுகளுக்கு மேலே சுவாமி சிவபிரகாசம் அவர்கள், சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை. சென்னை சித்த 1968 இது இயங்குது. அமைதியே ஆனந்தம் சதா பிரணயம். பிரம்மஸ்ரீ டாக்டர் சிவபிரகாசம். ஒன்பது 790600015 9444372627 பிரதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு தியானம். நேரம் 12 மணிலேருந்து 1:15 வரையும். நமக்கு இது கட்டுப்படி ஆகுது. 11லேருந்து 12 நம்ம சாப்பிட்டாகணும். ஸோ வெங்கல் முனிவர்கிட்டயே நம்ம அன்னதானத்தை முடிச்சிட்டோம். அலுவலகம் கட்டட திருப்பணியெல்லாம் நடந்துட்டு. வணக்கண்ணா. மன்னிக்கணும். நல்லா இருக்கேன். சந்தோஷம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சென்னை சித்த வித்யா அறக்கட்டளை சிவபிரகாசம். எர்ணாங்குப்பம் வட்டமதுரை பெரியபாளையம் வழி. சென்னை சிவானந்த பரமஹம்சர் சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை. சிவபிரகாசம் சாலை சிவானந்தபுரம் எர்ணாங்குப்பம் வடமதுரைனா தான் எல்லாருக்கும் தெரியும். பெரியபாளையத்து பக்கத்தில் இருக்குது. ஊத்துக்கோட்டை தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். பின்கோடு 6.1102. ஹாய், வணக்கம். ஆத்மா வணக்கம். என்ன தவம் பண்ணுறீங்களா? வணக்கம் ஆத்மா வணக்கம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. என்ன பார்க்குறீங்க? வா சாமி கும்பிடலாம். வா இங்கே பார். போஸ் கொடுக்குறீங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? இல்லை, உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லுங்க. சொல்ல தெரியாதா? அப்பாவை கேட்கணுமா? சரி. தாத்தா. மோட்சம் என்றால் என்ன? அது எப்போது சித்திக்கும்? வடகரை சிவானந்த பரமஹம்சர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இவர் அந்த இடத்த நிறுவனவர். இவர் சரி எல்லாம் ஒன்று தான். வடகரை சிவானந்த பரமஹம்சர் சித்த சமாதியும் எல்லாம் ஒரே படம் தான். சித்த வித்தியார்த்திகள் தியான மண்டலத்துக்கு செல்ல வழி. மரணமில்லா பெருவாழ்வு. செத்து போக மாட்டேன். அறிவாயிருக்கின்ற வாவினால் செய்யப்படுவதற்கு புண்ணியம் என்றும், அது உள்வழியே அல்லாமல் வெளியில் போய் தீர்வதற்கு பாவம் என்றும் பெயர். இந்த நிலை ஆகும். புண்ணியம் நசித்தால் பாவம் என்று சொல்ல காரணம். அப்போது பாவம் என்று சொல்வது என்னாகும்? ஜீவனை நசிப்பதாகும். உமது ஜீவனை நீர் சிநேகித்திரோ? நான் சிநேகித்து வருகிறேன். நீ செத்து போகிறோ? செத்து போக மாட்டேன். சித்த வேகம். சித்த வித்தை பயிற்சி. சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை, வடமதுரை கிராமம், பெரியபாளையம். முன்னாடி இப்படி வழி வச்சுருந்தாங்க, இப்போ அந்த பக்கமாக வழி வச்சுருக்காங்க. சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை, வடமதுரை, பெரியபாளையம். 11/12/13 7 2024 3 தினம்
இரவு விருந்து மதியம் உபசரிப்பு நண்பன் பிரம்மஸ்ரீ டாக்டர் சிவபிரகாசன் நிறுவனர். இவருடைய சமாதி இதுக்குள்ளே இந்த கட்டடத்துக்கு அந்த பக்கம் இருக்குது. 27ஆம் ஆண்டு விழா. யாம் வந்தது கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இருக்கிறார் என்று நிரூபிக்க அல்ல, கடவுள் இருக்கிறார் என்பவர்களுக்கு அவர் எங்கு எப்படி எந்த ரூபத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்தி இறைவனிடம் இரண்டர கலக்கும் வழிகாட்டவே. 97906000 மணி 015 9677202432 9444418659. இந்த இடத்துலேருந்து அந்த செங்கல்லாம் அடிக்கிறாங்களா அந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைனா, இதுக்கப்புறம் வயல்வெளி இந்த காம்பவுண்ட்லாம் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் அவங்களுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து ஜேசிபி, டிராக்டர், லாரி இது மாதிரி எந்த வண்டி வந்தாலும் இங்கே வேலை செய்யாமல் நின்று போதும். இதெல்லாம் ஒரு சேரும் சகதியமாக கொஞ்சம் 2000 இருந்துச்சு. இங்கெல்லாம் மரங்கள்லாம் இருந்தது, இதெல்லாம் காணாமல் அடிச்சிட்டாங்க. அப்போ ரோஷன்ற நண்பர் நம்மகிட்ட சொல்லி நாம் வந்து இது ஒரே குப்பை மேடாக இருந்தது இந்த இடம். அப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொட்டியிருக்காங்க. இதெல்லாம் ரப்பிஸ்லாம் இந்த மாதிரி சிமெண்ட் ஓடெல்லாம் அங்கே கிடந்தது. இதில் துண்டு எடுத்து இந்த குப்பை மேட்டில் நம்முடைய 250 வகை மூலிகை பொடியை வச்சு யாகம் பண்ணுது. ஒரு பிடி மூலிகை பொடி தான். இப்போ சித்தர்கள் உணர்த்தி இந்த இடத்துல கல்யாடி பிரம்மம் முற்பிறவி ஜீவசமாக இருக்கின்றதை உணர்ந்து உடனே நான் ஜேசிபி வர சொல்ல சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் ஜேசிபி வந்தது. இந்த இடம்லாம் வந்து சுத்தம் பண்ண சொன்னோம். ரொம்ப அருமையாக அந்த இடம்லாம் ஜேசிபியெல்லாம் வேலை செஞ்சு சேரு சகதியும் ஒரு மாதிரி இருந்தது, குப்பை மேடம் ஈரமாக அப்படி இருந்தது. அது வந்து அவங்க நல்லா பண்ணி கொடுத்த பின்னாடி சொன்னேன், இந்த இடத்துல தோண்ட வேண்டாம், தியான மண்டபம் கட்டுங்கன்னா கொஞ்சம் நிழல்லாம் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க போன வருஷம் வரும்போது. இப்போ எதுவும் மண்டபம்லாம் எடுத்துட்டாங்க. ஹலோ குட்டி பையா, இங்கே பாரு வா, சாமி கும்பிட வா, கல்யாடி பிரம்மன் சொல்லுவா, உங்கள் பேர் சொல்லுவா. டாட்டா டாட்டா சொல்லு. வாழ்த்துக்கள். சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை, ஸ்ரீலஸ்ரீ கல்யாடி பிரம்மேந்திர சுவாமி, திண்டுக்கல் வேடசந்தூர், புதுப்பட்டி, அங்கே ஒரு வடமதுரை இருக்குது. அங்கே அவருடைய ஜீவசமாதி இருக்குது. 83ஆம் ஆண்டு குருபூஜை நேற்று தை மாத விசாக நட்சத்திரம் அடிப்படையில் நடந்திருக்கு. இது சென்னை பெரியபாளையம் வடமதுரை. இங்கே வந்து அவருடைய முற்பிறவி ஜீவசமாதி இருக்குன்னு சாமிகள் எனக்கு உணர்த்தினதுனால ரோஷன் நண்பர் இங்கே அழைச்சிட்டு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது. நம்ம வந்து மூலிகைப்பொடி யாகம் பண்ண உடனே இங்கே வந்து அந்த ஜேசிபி எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த காணொலியெல்லாம் இருக்குது. நல்லோர் நினைத்த நண்பருக்க, நல்லோர் நினைத்த பிறகு, நல்லோர் நினைத்த பிறங்க பாருங்கள். இப்போ கூட அகல் இல்லை, நான் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இங்கே அகல் தான் கிடைக்காது. அகல் இருக்குது. 250 அறிவகை மூலிகை பொடி கொண்டு ஸ்ரீலஸ்ரீ கல்யாடி பிரம்மேந்திர ஜீவசமாதி, சென்னை பெரியபாளையம் வடமதுரை 601 102. இவருக்கு திண்டுக்கல்லையும் ஜீவசமாதி இருக்குது. நம்ம வந்து இப்போது நல்லோர் நினைத்த நண்பர்கள்னு யாகம் செய்கிறோம். மணி வந்து மத்தியானம் கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள். ஓம் ஸ்ரீலஸ்ரீ கல்யாடி பிரம்மம் சித்தர் ஜீவசமாதி திருவடி போற்றி. ஸ்ரீலஸ்ரீ கல்யாடி பிரம்மம் ஜீவசமாதி சித்தர் திருவடி போற்றி. எனிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி. ஓம் சிவபிரகாஷ் சுவாமி திருவடி போற்றி. வடகரை சிவானந்த பரமம்ச சுவாமிகள் திருவடி போற்றி. கல்யாடி பிரம்மேந்திர திருவடி போற்றி. இந்த இடத்துக்கு என்னை முதல்ல அழைச்சிட்டு வந்த நண்பர் ரோஷன் அவர்களுக்கு நன்றி. ஒத்துழைப்பு வழங்கிய ஐயா நவநீத கிருஷ்ணன் மற்றும் அனைத்து சென்னை சித்த வித்தியார்த்திகள் அறக்கட்டளை நிறுவனத்தினருக்கும் நன்றி நன்றி நன்றி. இதற்கெல்லாம் அருள் செஞ்ச சித்தர்களுக்கு நன்றி. எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் நன்றி நன்றி. நல்லோர் நினைத்த நண்பர்கள். ஸ்ரீலஸ்ரீ கல்யாடி பிரம்மேந்திர ஜீவசமாதி, பெரியபாளையம் வடமதுரை, சென்னை சித்த வித்யா நிலைய அறக்கட்டளை. உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த நீங்கிடணும். இங்கே எவ்வளோ 30 ஆண்டுகள் அந்த பிரச்சனையை சாமிகள் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த மூலிகைப்பொடி மூலமாக நமக்கு அருள் செஞ்சுருக்காங்க. உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் தீரணும். இந்த காணொலியை பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கணும். நம்முடைய காணொலியை பிறருக்கு பகிர்ந்து கொள்வர்கள், சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் எல்லாருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட
நிலா கோடி சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். இனியெல்லாம் நன்மையே, நெல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதை விட இது மூங்கில் மரம் பாருங்கள், மூங்கில் மரம் தெரியுதா? இதை விட கொடுமையாக நிறைய இந்த இடம் இருந்துச்சு. கிட்டவே வர முடியாது, சேரும் சகதியமாக இருக்கும். அது சித்தர்களால் மண்டபம்லாம் கட்டியிருந்தாங்க, போஸ்டெல்லாம் நட்டிருந்தாங்க. $250 அரிய வகை மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மோதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். சர்வ காரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். ஃபயர் பூஜா பவுடர் 1 kg rupees 5600. 1 கிலோ 5600 ரூபாய். 250 அரிய வகை மூலிகை பொடி. இது வேறு எங்கும் கிடைக்காது, இது நம்ம தான் தயார் பண்ணுறோம். இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி, அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தூக்கி வச்சு பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகை பொடி வாசனை நிலவும். இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும். குழந்தை பேரு கிட்டும். கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும். 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். சர்வகாரியம் சித்தியாகும். சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை 9382689894. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் வாழ்த்துக்கள். கேட்டு தயிர் இதன் நைவேத்தியம் சாமிக்கு. நல்ல அருமையாக இந்த மூங்கில் காட்டுக்கு மரத்தடிக்கையில் கல்யாடி பிரம்மத்தோடைய ஜீவ சமாதியில் இன்றைக்கி அமர்ந்து தவம் செய்கிற ஒரு வாய்ப்பு. இதுக்கு உதவி செஞ்சவர் முதல்ல நண்பர் ரோஷன் அழைச்சிட்டு வந்தார். அப்புறம் இந்த சென்னை சித்த வித்தியார்த்திகள் அறக்கட்டளை நிறுவனர் நிர்வாகி நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஏற்கனவே நிறுவிய வச்ச வடகரை சிவானந்த பரமஹம்சருடைய சேகர் சிவபிரகாஷ் சுவாமிகள் மற்ற அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வருகை தந்த அன்பர்கள் கையில் கொடுத்து மொழிப்படி போட சொன்னேன். அதனால் இது பாருங்கள், நெருப்பு இருக்குது, நல்லா கணிஞ்சிக்கிட்டே இருக்குது. அருள்மொழி கல்யாடி பிரம்ம ஜீவசமாதி. நல்லோர் நினைத்த நலம் இருக்க நல்லோர் நினைத்த மிருக இனி எல்லாம் நன்மை. இதெல்லாம் சித்த வித்தியார்த்திகள் உறுப்பினர்கள் அவங்கவுங்க சமாதி பண்ணியிருக்காங்க. இந்த இடம்லாம் ரொம்ப பெருசு. இந்த காம்பவுண்ட் இப்போ போட்டிருக்காங்க. நன்றி நன்றி.
சுவாமிகள் ஜீவ சமாதி மற்றும் மற்றொரு சேவ சமாதி. நல்லோர் நினைத்த நலமிருக, நல்லோர் நினைத்த நலமிருக, நல்லோர் நினைப்பின் எல்லாம் நன்மையெல்லாம். இங்கே பாரு, நல்ல நேராக உட்காரு. உன் பேர் சொல்லு. வித்யாசாகர். எங்கள் வீடு எர்ணாங்குப்பம். நமக்காருங்க, இது சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை. இங்கே வந்து சாமி சிவானந்த பரமஹம்சருடைய கொள்கையின்படி சித்த வித்தை பயிற்சி எடுக்கிறோம். இங்கே நாங்கள் வந்து பிரதி ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஜபம் ஆரம்பித்து 11:15 முடிச்சிடுவோம். 1:15 முடிச்சிடுவோம். தொடர்ந்து நாங்கள் இங்கே அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பிரதி பௌர்ணமியும் அதே மாதிரி இங்கே நடக்குது. இங்கே நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து கல்லடி பிரமேந்திர ஐயாவுடைய சமாதியை வந்து நம்ம யோகநந்த ஐயா அவங்க தான் தெரிவித்தாங்க. அதுவும் இங்கே பிரதிஷ்டப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஜீவ சமாதி இங்கே இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டவங்க இங்கே வரலாம். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. மகிழ்ச்சி. கல்லடி பிரம்மகார இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும், நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோக தண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். 9382289894 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.